வணக்கம் நேயர்களே, போன 2-3 வாரங்களாகவே நாம் மனதிலே ஒருவர் சொல்லும் ஹாஸ்யத்தை எப்படி கேட்டு ரசிப்பது, நாம் எப்படி ஹாஸ்யமாக ஒரு விஷயத்தை சொல்வது என்பதை பற்றி பார்த்தோம். அப்பொழுது சிரிப்பதன் அற்புத தன்மையை பற்றி நாம் அந்த 8 பலன்களை நான் சொன்னேன். நாம் மனம் விட்டு வாய் விட்டு சிரிக்கும்போது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நான் சொல்வதை மனம் விட்டு வாய் விட்டு என்று சொல்லுகிறேன். இரண்டுக்கும் அத்துணை வேறுபாடு என்பதை நான் சொன்னேன். ஏனென்றால் வாய் விட்டு சிரித்தல் என்பது சில எக்ஸசைஸ் போல தான் இருக்கும். அதாவது உடலில் உள்ள உறுப்புகளுக்கு சில எக்ஸசைஸ் என்று சொல்வது போல முகத்தில் உள்ள சதைகள், கண்கள், மற்றவைகள் வயிறு குலுங்குதல், இப்படி சில எக்ஸசைஸ் போல இருப்பதுடன் நீங்கள் மனதோடு இயன்று மனதில் அதை ரசித்து அனுபவித்து நீங்கள் சிரிக்கும்போது அந்த இன்டைரக்ட் வே என்று சொல்வது போல அதுவும் உடலில் உள்ள சில ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்து உங்களுக்கு அந்த பிரஷர் என்று சொல்லப்பட்டது, மன அழுத்தம், இவைகளிலிருந்து விடுதலை அளிக்கிறது என்பது மிக முக்கியம். ஆக உடலிலே பலவித மாற்றங்கள் அடைதல், உடல் உறுப்புகளிலே பலவித மாற்றங்களை அடைதல், அதே போல மனதிலே வேண்ட இறுக்கங்கள், வேண்டாத உணர்வுகளாக எடுத்தெறியப்பட்டு ஒரு அற்புத தன்மை அடையும் போது அந்த பிபி என்று சொல்லப்பட்டது, சர்க்கரை அலைவு, இவைகளெல்லாம் we call this as psychosomatic diseases, மன சம்பந்தமாக வரும் வியாதிகள். ஒருவர் பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் கோவப்பட்டு கொண்டே இருந்து கொண்டிருந்தால், அந்த உணர்ச்சி மயமாகவே இருக்கும்போது மற்றவருடைய விரோதத்தை ஒருபுறம் சம்பாதித்துக் கொள்வதாக இருந்தால் கூட அவர் எல்லாரும் அவையா அவன்கிட்ட போய் ஏன் வம்பு பண்றாரு, கொஞ்சம் வல்லுன்னு விழுவாயா, எதுக்கியா என்று அத்தனை பேரும் ஒதுங்கி விடுவார்கள். ஒதுக்கக்கூடாது. உன்னை தேடி மக்கள் வர வேண்டும், நண்பர்கள் வர வேண்டும், அத்தனை பேரும் வர வேண்டும் அளவிற்கு உன்னுடைய குணாதிசயங்கள் இருக்க வேண்டும், உன் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய கவனிக்க வேண்டிய நல்ல ஞாபகத்துக்கு. அது என்ன செய்ய போன இவன் எதுக்கு என்றெல்லாம் நினைவில் இருந்து எடுத்தெறிந்து விட்டு அத்துணை பேர்களும் நண்பரை கண்டு சந்தித்து பேசி வந்தால் அற்புதமாக இருக்க முடியும் என்ற எண்ணத்தை என்னுடைய எத்தனையோ பேர் போன்ல பேசினா கூட தங்களிடம் இந்த ஒரு 10 நிமிட நேரம் 5 நிமிட நேரம் போன் பேசியதிலிருந்தே நான் உற்சாகத்தை, என் மனதிலே உள்ள இறுக்கம் எடுபட்டு தன்னம்பிக்கை அடைந்தேன். ஐயா, உங்களிடம் பேச அனுமதியுங்கள், நான் உங்களை கேள்வி பண்ணினேன். என்னை லார்ட் லபக்தாஸ் மாதிரி நினைத்துக் கொள்ளுங்கள். இரவு 12 மணி என்றாலும் எழுப்பி நல்ல காரியங்களுக்காக சில விளக்கங்களை கேட்டீர்கள் என்றாலும் சரி, அதை சொல்லி உங்கள் மனதில் உள்ள வேண்டாத எண்ணங்களை எடுத்தெறிந்து விட்டு அற்புத சக்தியை என்னால் தர முடிவதற்காக அந்த இறைவன் எனக்கு சில சக்திகளை தந்திருக்கிறான், அதை உபயோகப்படுத்த தயாராக இருக்கிறேன் என்று சொன்னேன். ஆக நமக்கு போன முறை மற்றவர்களை சிரிக்க வைத்தல் என்பது அந்த 8 விதமான ஒரு அவனுக்கு கிடைக்க வேண்டியதை நீங்கள் கிடைக்க வைக்கிறார். அதை 8 நம்ம பார்த்த மீண்டும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக நீ சாதாரணமாக அவன் சிரிக்க வைக்கிறேன் என்று நினைக்காதே. அவன் மனதளவில் உடலளவில் முழுமையாக ஈடுபட்டு சிரிக்கும் போது அவனுக்கு அந்த 8 விதமான பயன்களை தருகிறீர்கள். அதுபோக மனதில் சில மாற்றங்களை தந்து அற்புதமாக செயல்புரிவதற்கும் அவனுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறீர்கள் என்றால் நீங்கள் மற்றவர்களை சிரிப்ப வைப்பது எப்படி என்று பார்த்தோம். நான் கூட சொல்லும் போது மற்றவர்களை சந்தோஷமாக வைத்திருப்பதில் உன்னுடைய சக்தியை செலவழிக்க ஆரம்பிங்கள். மற்றவர்களுக்கு சந்தோஷம் கொடுப்பதிலே ஒரு சக்தியை செலவழிக்கும் போது அவர்கள் சந்தோஷம் உருவதை பார்க்கும் போது நீ அதை விட அதிக சந்தோஷத்தை அடைகிறாய் என்பதுதான் அதில் உள்ள சைக்கலாஜிக்கல் தியரி என்று சொல்வது. ஏற்கனவே ஒரு தாய் கதை சொல்லியிருக்கிறேன். அந்த தாயிடம் சில ஏதோ சாப்பிடும் பொருளை வைத்திருக்கிறார்கள். அதை தான் சாப்பிட வேண்டும், அதை ஆசையாக சாப்பிட வேண்டும் என்ற உணர்வோடு வைத்திருக்கிறார்கள். அதை பார்க்கும் போதே அந்த ருசித்து சாப்பிடுவது போன்ற இன்பத்தை அடைகிற அளவுக்கு அது வேண்டப்பட்ட பொருளாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்திலே ஒரு பக்கத்து வீட்டு குழந்தையோ பாட்டி என்று வருகிறது அல்லது ஐயாமா ஆச்சி என்று வருகிறது என்றால் அவர் ஒழித்து வைத்து விட்டு ஐயோ வந்துருச்சு, நம்ம சாப்பிட நினைச்சது போயிடுச்சு என்ற நினைவு இல்லாமல் அது தாய் அன்பு என்று சொல்லப்பட்டது. அது எங்கும் நிறைந்திருக்கும் அன்பு என்று சொல்லுது. அந்த தாய் அன்பு படி பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு எடுத்து இந்தப்பா நான் வச்சிருக்கேன் சாப்பிட்டு பார்த்து சொல்லு. அது நன்றாக அசை போட்டு நன்றாக ருசித்து சாப்பிடுகிறது, ரசிக்கிறது. ஐயாமா அல்லது ஆச்சி அது பாட்டி, எனக்கு நீங்க தந்தது நன்றாக இருக்கிறது, இன்னும் இருக்கா பாட்டி
இல்லப்பா நாளைக்கு சாப்பிடலாம்ப்பா, இன்னைக்கு இவ்வளவுதான்ப்பா இருந்தது என்று சொன்னது கூட, அது நன்றியோடு அது சாப்பிட்ட போது அதனுடைய முகத்திலே வந்த அந்த மகிழ்ச்சியை பார்த்தாரே அந்த தாய், அந்த பாட்டி. அதை பார்க்கும் போது தான் அதை சாப்பிட்டால் தான் பிரியமுடன் வைத்திருந்து தான் நன்றாக சாப்பிட்டு ருசித்து ரசிக்க வேண்டும் என்று நினைத்து வைத்திருந்த அந்த பொருளையே தானமாக தந்து விட்டார். அப்படி தந்தால் கூட அந்த குழந்தை அல்லது அதை பெற்றுக்கொண்டவர் அந்த சந்தோஷ நிலை அடையும் போது அந்த முகத்தை பார்த்து இவள் சந்தோஷம் அடைவது, அதை தானாக அனுபவித்தால், அந்த பொருளையே அனுபவித்தால் எந்த அளவு சந்தோஷம் கிடைக்குமோ அதை விட 10 பங்கு அல்லது 100 பங்கு கிடைக்கிறது என்றால், by making the other people happy, try to evaluate that happiness in you. ஆக நீ அந்த மற்றவர்களை சந்தோஷமா வைப்பதிலே உன் சக்தியை, உன் அறிவை, உன் சிந்தனையை செலவழித்து அதன் மூலமாக அப்படி செய்யும் போதே அவனுக்கு அந்த 8 விதமான அல்லது அது பிளஸ் மன சம்பந்தமாக உள்ள அத்துறையும் தந்துவது ஒரு பக்கம் இருந்தால் கூட நீ சந்தோஷ நிலை அடைகிறாய். ஆக நாம் கடைசியாக பார்ப்பதெல்லாம் அவர்களுக்கு செய்வதன் மூலமாக நான் பெறுகிறேன். ஆக நான் பெற வேண்டும் என்பது உள் மனதிலே தானாக இருந்து கொண்டிருக்கிறது ஒழிய அதுதான் உன் நோக்கம் என்றும் தயவு செய்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இட் இஸ் நாட் செல்ஃபிஷ்னஸ் என்று சொல்லப்படுவதல்ல. அந்த செயல் செய்யும் போது நீ இதை தானாக அடைகிறாய் என்பதுதான். ஆக உள் மனதிலே அதை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருப்பது நல்லது. ஏன்? அதை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் போதே நீ மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு முடிந்ததை கொடுக்க வேண்டும். அவன் சந்தோஷம் வருவதை பார்த்து நான் மகிழ வேண்டும் என்ற எண்ணம் என்பது தன்னை அறியாமல் நீ நல்லது செய்வதற்காக ஆரம்பித்து விட்டு என்றால் எங்கு மனித நிலையிலிருந்து தெய்வ சக்தி, தெய்வ நிலையை நோக்கி போய்கொண்டே இருக்கிறாய். நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் 3: மிருக நிலை, மனித நிலை, தெய்வ நிலை என்று. ஆக அந்த தெய்வ நிலை என்று சொல்லப்பட்ட அந்த தெய்வீக குணங்களை நோக்கி செல்லும் போதே அதுதான் அந்த தெய்வத்தை நோக்கி தெய்வமாக மாறிக்கொண்டிருக்கிறார் என்பதென்றால் அந்த குணாதிசயத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கிவன் டு தி வேல்யூ என்று சொல்லுது. அதுதான் நாம் பார்க்கும்போது கூட நீ வேண்டிய குணங்களை தியானம் பண்ணு. வேல்யூ மெடிடேஷன், தியானத்திலே வேல்யூ மெடிடேஷன் என்பது அத்துணை முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாம் கருதுவதற்கு காரணம் அந்த தெய்வீக எண்ணங்கள் உன் மனதிலே அந்த குணாதிசயங்கள் வரும்போது அந்த குணத்தை வைத்து உன் எண்ணம் இல்லாமல் செயல் இல்லை, செயலை வைத்து அங்கிருந்து எதிர்வினை அத்துணையும் அல்லது நீ பெறப்படும் போகும் பொருள் இத்துணையும் வருவதால் நீ மனதிலே குணங்கள் நன்றாக குணங்களாக இருக்கும்போது உன் எண்ணங்கள் சாத்வீக குணங்களாக இருக்கும் போது அத்துணையும் நீ செய்யும் காரியமெல்லாம் நல்லவைகளாக இருந்து கொண்டிருக்கும் என்பதுதான் அந்த சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்பட்டது. ஆக இந்த சாத்வீக குணங்கள் என்பது குணம் என்று சொல்லும் போது நம் உணவு இன்புட் என்று சொல்லப்பட்டதை பொறுத்து கூட மாறுகிறது என்று பார்த்தோம். அதுதான் முக்கியத்துவம். சாப்பாடு உள்ளே என்ன தருகிறோம் அதை வைத்து உன்னுடைய செயல்பாடுகள், உன் செயல்பாடு அல்ல, குணாதிசயங்கள் மாறி எண்ணங்கள் மாறி செயல்பாடு. ஆக செயல்பாடு என்பது நேரடியாக வருவதில்லை. நான் எழ வேண்டும் என்று எண்ணத்தை உருவாக்கும் போதுதான் எழுகிறேன் என்று செயல்பாடு வருகிறது. ஆக எண்ணமின்றி செயல் இல்லை என்பது முக்கியம். அந்த எண்ணம் எப்படி வருகிறது, நல்லவையா கெட்டவையா என்று பார்க்கும்போது உன் குணாதிசயங்களை வைத்துத்தான் வருகிறது. நீ ஏற்கனவே பதிய வைத்திருக்கிறாயே, அதை வைத்துத்தான் எவாலுவேட் செய்கிறாய், அதை வைத்து உன் எண்ணங்கள் மாற்றம் வருகிறது என்று பார்த்தோம். ஒரே காட்சியை பார்த்த 4 பேர்களுக்கு 4 விதமான எண்ணங்களை நான் சொல்லி இருக்கிறேன். பல முறை இந்த கதையை மீண்டும் தேவையில்லை என்று நினைக்கிறேன். ஆக அந்த ஒரு குணாதிசயங்களை வைத்து அவன் ஏற்கனவே என்ன பதிவுகளை மனதிலே அந்த மூளையிலே வைத்திருக்கிறான் என்பதை வைத்துத்தான் ஒரு காரியத்தை பார்க்கும் போதோ ஒரு சொல்லப்படும் போதோ அவன் கேட்கும் போது எந்த உணர்ச்சி மாற்றம் வந்து என்ன செயல்பாடாக வருகிறது என்றால் அங்கு பதிக்கப்பட்டிருப்பதை வைத்துத்தான். ஆக அங்கு பதிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் we call this as imprints என்று சொல்லப்பட்ட பதிவுகள் என்று சொல்லுகிறோம். ஆக நம் மூளையிலே உள்ள ஞாபக சக்தி உள்ள பதிவுக்கும் இதற்கு என்ன தொடர்பு என்று பார்ப்பது ஆரம்பிப்போம் ஒன்று ஒன்றாக. அதற்காக நாம் இன்று பார்க்க இன்னைக்கு ஒரு 2 வகுப்புகளுக்கு மூளை என்றால் என்ன, மூளையினுடைய சக்திகள் என்னென்ன, அதனுடைய செயல்பாட்டு தன்மை என்ன, இப்படி ஒன்றொன்றாக பார்க்க ஆரம்பிக்கும் போது மூளை என்பதுதான் தி மோஸ்ட் பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி பாடி என்று சொல்வது உன்னை அத்துணை செயல்களையும் செய்ய வைப்பது மட்டுமன்றாமல் தானாக இயங்கும் உறுப்புகள் ஒரு காட்சியை பார்க்கும் போதோ அல்லது ஒரு செயலை பார்க்கும் போதோ அல்லது கேட்கும் போதோ அந்த உணர்வு மாற்றத்தை வைத்து செயல்பாடு செய்வது, ஒரு சென்சிங் என்பது உணர்தலை வைத்து அந்த மோட்டிவ் என்று சொல்லப்பட்டது. இவைகளுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருப்பது உன் செயலாக்கத்திற்கு அத்துறைக்கும் காரணமாக உன் சிந்தனைக்கு உன் செயல்பாட்டிற்கு ஓடுவது நடப்பது எழுதுவது அத்துறைக்கும் காரணமாக இருப்பதற்கு
அந்த மூளை என்பதுதான் அடித்தளம். நான் என்ன சார் நீங்க மனசு சொல்லிட்டு நீங்க திருப்பி மூளைக்கு போயிட்டீங்க. மனசை காமிங்க சார், எங்க சார் இருக்கு? எம்ஆர்ஐ ஸ்கேன், ஸ்பெஷல் ஸ்கேனிங்ல பார்த்துடலாமா? கிரில்லியன் போட்டோகிராபி என்று சொல்லப்பட்டதை பார்க்க முடியுமா என்றெல்லாம் கேட்டால் அது அது ஒரு பொருள் அல்ல. நீ மூளை என்பது ஒரு பொருள், ஒரு வஸ்து என்று சொல்லப்பட்ட ஒரு, அதை நீ தொடலாம், வெளியே எடுத்து பார்க்கலாம். மாதிரி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வரும்போது நீயே மூளை எப்படி இருக்குதுன்னு படம் போட்டுக்கோ, ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம், தெரிகிறது வெயிட் பை வால்யூம். ஆக இந்த மூளை என்பது மிக 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 முக்கிய உறுப்பாக இருப்பதால் தான், உன் செயலுக்கு அத்துணைக்கும் காரணமாக இருப்பதால் தான் அது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஸ்கல் என்று சொல்லப்பட்ட மண்டை ஓடு என்பது ஒரு எலும்பு கூட்டிலே மண்டை ஓடு என்பது அத்துணை முக்கியத்துவம் வாய்த்தது. அத்தனை ஜாயின்ட்ஸ் போட்டு சாதாரண இருந்தப்பறம் டப்புனா உடஞ்சி போயிடும். ஜாயிண்ட் நிறைய இருக்கும்போது அந்த பாண்டிங் என்று இருக்கும்போது எந்த விதத்திலிருந்து வரும்போதும் ஒரு குஷனிங் மாதிரி இருக்குமே ஒழிய உடையாது. சலார்னு முழுசா ஒன்னா இருந்து வச்சுக்கோங்க, டப்புன்னு பட்டவுடனே ஒரு எக்ஸ்பான்ஷன் அல்லது கம்ப்ரஷன் என்று சொல்லும் போது உடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது அத்தனை இவ்வளவு ஏட்டா இவ்வளவு போட்டு வச்சிருக்காங்க. ஒரு ஏசியா மோல்டு பண்ண மாதிரி இருந்தால் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்காதீர்கள். ஆக பல ஜாயின்ட்ஸ்கள் இருக்கும்போது அதனுடைய விரிவாக்கும் தன்மை என்றது, அந்த ஸ்லைட் எக்ஸ்பான்ஷன் என்று சொல்வது, இங்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் வரும்போது அது தாங்கிக் கொள்ளும் சக்தியை பெறுகிறது. ஒரு இடத்துல அடி விழுந்ததுன்னா இந்த பக்கம் நசுக்கும் போது தானா அப்படி அப்படி நசுக்கிட்டு வெளியே வந்துடும் அந்த ஜாயிண்ட்ல. அது முழுமையாக கடினமான முழுமையாக இருந்ததுன்னா டப்புன்னு அடிச்ச உடனே விரிவடையும் போது உடையலாம், கிராக் விடலாம், எல்லாம் செய்யலாம். அதில் எத்தனை ஜாயின்ஸ் வச்சிருக்காங்க பாதுகாப்பா பாருங்க. அது ஒரு பெரிய கவசம் மாதிரி இருக்கு. அந்த கவசத்துல ஒரு முழு கவசமாக இல்லாம எந்தெந்த ஆங்கிள் இருந்தா அட்டாக் பொருட்கள் ஒரு மாறுபட்டது ஒரு காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதை வைத்து அதிலிருந்து காக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த பாண்டிங் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காக செய்திருக்கிறது. வெர்டிகல் பாண்டிங், ஹரிசாண்டல் பாண்டிங், இழுவை தாங்குதல், அழுத்தத்துக்கு தாங்குதல், எல்லாவற்றிற்கும் மேல. ஆக இப்படி பார்க்கும்போது அது மூளை என்பது மனித உடம்பிலே எடையிலே 2 பங்கு தான், 2% என்று சொல்லப்பட்டது. ஆனால் அது எடுத்துக்கொள்ளும் உணவு இரத்த குழாயிலே இரத்தத்தில் எடுத்துக்கொள்வது 20%. எங்க இருக்கு பாருங்க, 2% உள்ள எடை என் கைக்கு வயிற்றுக்கு இதுக்கெல்லாம் வரும்போது அது எவ்வளவு பெருசா இருக்கு, அதெல்லாம் எடை கூட. ஆக 2 பங்கு உள்ள எடை உள்ள மூளையானது 20 பங்கு இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அது உள்ள பிராணசக்தி எடுத்துக்கொண்டு செயலாக்கம் செய்கிறது என்றால் நாம் முதலாவது நினைக்கிறோம் என்ன, தான் எல்லாவற்றிற்கும் ஆளுமைக்கு காரணமாக இருக்கிறேன், எனக்கு போகத்தாண்டா உங்களுக்கெல்லாம் என்று ஆணவத்தோடு அகங்காரத்தோடு அது செய்வது போன்று உன் மனதிலே தோன்றுகிறது, என் மனதிலும் தோன்றுகிறது. ஏன் 2% தான் உனக்கு 2 4 வச்சுக்கோ, 20 எப்படி எடுப்ப, எங்களை நாங்கெல்லாம் பட்டினி கிடக்கிறதா என்ற நிலை போல இருக்கிறது போன்று தோற்றத்தை நாம் உணர்கிறோம். அப்படி கேட்கும்போது அது உன் முகத்தை வைத்தே பாவத்தை வைத்தே அப்படி நினைக்காதே. மூளையாகிய நான் அதிகமாக எடுத்து அற்புதமாக செயல்பட்டால் தான் நீங்கள் எவ்வளவுதான் நன்றாக இருந்தாலும் உங்களால் செயல்பட முடியும் நண்பரே. ஆக நான் நன்றாக செயல்பட்டால் தான், நல்ல நிலைமையே உணர்ந்து உனக்கு ஒரு உத்தரவு தந்தால் தான் நீ செயல்பட முடியும் என்ற நிலையில் இருப்பதால் நான் எனக்காக எடுக்கவில்லை. நான் எடுக்கும் ஒவ்வொரு பெர்சன்டேஜ் கூடவாக 2% எனக்காக வைத்துக் கொண்டால் கூட 2 அந்த 18 உள்ள அந்த 16% அந்த பிளட் சர்க்குலேஷனும் எக்ஸ்ட்ரா பிளட் சர்க்குலேஷன் உங்களை எல்லாம் நல்ல நிலைமையில் வைப்பதற்காக என் உடல் என் மொத்தத்திலே எங்கெங்கு உன்னுடைய உறுப்புக்கு செயல்பாட்டுக்கு காரணமாக இருக்கிறதோ அதில் உள்ள நியூரான்கள் எல்லாம் சரியாக செயல்பட வைப்பதற்காகத்தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்றால் நீ எடுக்கும் பங்கு என்று வைத்துக்கொள். ஆக நீ செயல்படுவதற்காக நான் எடுத்துக்கொள்ளும் பங்கு. ஆக நான் நன்றாக இருந்தால் தான் உன்னால் செயல்பட முடியும். உன் செயல் முக்கியம். ஏனென்றால் ஒரு காரியத்தை நான் இப்படி செய்வதற்கு எழுந்து செல் ஓடு என்று தான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் ஓடுவதற்கு வேண்டிய அந்த தசைகளின் வலிமை இடம் அந்த எலும்புகள் எல்லாம் தன்மையோடு இருக்க வேண்டும் என்பது முக்கியம். அதற்கு உனக்கு சத்து தேவை, தேவை, உயிர் தேவை, உயிர் சத்துக்கள் தேவை. ஆக உன் உடம்பிலே அத்துணை இருந்தால் கூட அதற்கு உத்தரவு தரப்பட்டால் தான் செயலாக்கம் செய்ய முடியும் என்பதால் அந்த உத்தரவுக்கு காரணமாக இருப்பதற்கு உள்ள நான் அதிகமாக எடுத்துக்கொள்வதெல்லாம் உனக்காகத்தான் நண்பரே என்று சொல்லும் போதுதான் இதுவரை நாம் மூளை ஒரு அகம்பாகம் பிடித்தது. அப்பொழுது அற்புதமாக தன்னம்பிக்கையோடு உற்சாகத்தோடு செய்வதற்காகத்தான் அது அந்த இரத்தத்தில் உள்ள பிராணசக்தியை எடுத்து செயலாக்கம் செய்கிறது என்றால் அது செய்யும் காரியம் எல்லாம் நமக்காக என்ற உணர்வு உன்னுடைய அத்துணை உறுப்புகளுக்கு வரும்போது அதை தலைமை
சகஸ்ரா என்று சொல்லப்பட்ட 1000 இதழ்கள் கொண்ட தாமரை என்று சொல்லுவோம். அதற்கு நாம் மண்டி இடுகிறோம். ஐயா, நீ எங்களை நன்றாக வழிகாட்டு, நன்றாக செயல்படவை என்று அதை நாம் சரணாகதி அடைவது நிச்சயம் உண்டு என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆக மூளை அத்துணை அற்புதமாக பாதுகாப்போடு படைக்கப்பட்டு உள்ளே இருக்கிறது என்றாலும் அத்துணை சக்தி உள்ள இரத்தத்தை 20 பங்கு இரத்தத்தை எடுத்துக் கொள்கிறது என்று பார்த்தோம். ஆக அதே சமயத்திலே மூளை உள்ள சில பதிவு மூளையிலே வேலையிலே அநேக வேலைகளே சென்சரி ஆக ஒரு உணர்ச்சியை கொண்டு செல்தல். நான் கையை நீட்டுகிறேன், அந்த இடத்திலே ஒரு தீ எரிகிறது, மெழுகுவத்தி எரிகிறது என்றால் எனக்கு சூடு உணர்ச்சியாக செல்லுகிறது. அங்கு கையை எடுத்து விடு என்று உத்தரவு வரலாம், அல்லது அதை அணைத்து விடு என்று உத்தரவு வரலாம். ஆக எந்த உத்தரவு வந்தாலும் அது செயல்பட போறது உடைய அந்த மோட்டிவ் சிஸ்டம். ஆக அதை உணர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டு எப்படி அதை செயல்பாடு செய்து அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதற்கு உத்தரவு தரப்படும் போது அந்த சக்தி வாய்ந்த கைகளோ கால்களோ ஓடுகிறது அல்லது அணைக்கிறது என்று தப்பித்து விடுகிறது என்று பார்க்கும்போது அங்கு மூளையிலிருந்து வரும் உத்தரவு தான் செயலாக்கமாக செயல்படுகிறது. அந்த உத்தரவுக்கு காரணம் அங்கு நீ முதலில் பார்த்த அந்த பார்வை, கேட்பதை, பதிந்தவை எல்லாம் சென்று இருக்கும் போது, ஆகா நீ இப்படி செய்யும் போது உன்னால் ஒரு சிங்கம் வருகிறது என்றால் எதிர்த்து நிற்க முடியாது, ஓடிவிடு. ஒரு பூனை வந்தால் எதிர்த்து அடிச்சிடு. ஆக அது சொல்வது எது? பூனைக்காக பயந்து ஓடுறோமா? இல்லை, அதை எதிர்த்து நிற்கிறோம். ஆக அது பூனை என்பதால் நம்மால் செய்ய முடியும், அதை அடித்து விட முடியும், ஓட வைத்து விட முடியும் என்ற நிலையால் நீ கம்பை எடுத்து அடிக்கிறாய், ஓடி விடுகிறது. அதே சமயத்தில் ஒரு புலி வரும்போது என்ன அதை கம்பை எடுத்து யூஸ் பண்ண முடியுமா? ஆக ஓடிவிடு. அதே பார்வைதான் அது பூனைக்கு பதிலாக புலி இருக்கும்போது நீ ஓடி விடுகிற. ஓடுவதற்கான உத்தரவு அங்கிருந்து வருது, கமான் ரன்னவே, எஸ், உயிர் காக்கப்பட வேண்டும், ஓடுகிறாய் போலே. ஆக இந்த செயலை செய்வதற்கு மூளையுடைய இருந்து வரப்படும் உத்தரவு, அந்த உத்தரவு வந்தாலும் அங்கிருந்து ஒரு பல்சஸ் ஒழுங்காக நரம்புகள் வழியாக செல்ல வேண்டும், அவைகளில் குறைபாடு இருக்கக்கூடாது. அந்த செயல்பாட்டுக்குரிய அந்த சமிக்கைகள் சிக்னல்ஸ் வந்தால் கூட அதை செயலாக்கம் செய்வதற்கு உங்கள் உடல் உறுப்புகள் முழுவதும் இயந்ததாக செய்வது முடியும் தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அத்தனை முக்கியம். அங்கிருந்து உத்தரவு போயிட்டே இருக்கு, கால் நீ தூக்கி விடு, தூக்க முடியல, இங்க கமாண்ட் அப்படி பரவட்டிக்கு மாதிரி ஏதோ பிரச்சனை இருக்கு, முடியலையே. ஆக அது வரும் உத்தரவை செயலாக்கம் செய்யும் தன்மையோடு அத்துணை செல்ஸ் என்று சொல்லப்பட்டதும் தயாராக இருக்க வேண்டும், எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆக உத்தரவு செயல்பட வேண்டும். ஆக மோட்டிவ் சென்சரி சிஸ்டம், மோட்டிவ் சிஸ்டம் என்பது ஒருபுறம் என்றால் கூட இவைகளுக்கெல்லாம் எதை உணர்கிறது? ஒரு காரியத்தை பார்க்கும் போது மற்றவர்களை செய்யும் போது நீ அதை உணரும் போது எப்படி பார்க்கிறாய் என்பது முக்கியமாக இருக்கும் போதுதான் அங்கு ஏற்கனவே செய்யப்பட்ட பதிவுகள் என்று சொல்லுகிறோம். அப்ப அந்த பதிவு என்ன சார்? அரை மெமரி, ஞாபகத்தன்மை. ஆக மெமரி சிஸ்டம் என்பது என்ன என்பது தனி பிரான்ச். எப்படி உங்களுடைய சென்சிங் வந்தது, அதிலிருந்து உத்தரவு எதை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று பகுத்தறிந்து உனக்கு உத்தரவு தரப்பட்டது, செயலாக்கம் செய்யப்பட்டது என்றால் அது ஒரு சைடு ஆஃப் மூளையுடைய சைடு எஃபெக்ட்ஸ். அது ஒரு பகுதியான வேலை. இன்னொரு பகுதி என்ன இருக்கு? நீ பார்ப்பவை, கேட்பவை, உணர்பவை, ரசிப்பவை அத்துணையும் சேர்ந்து பதிவாக உள்ளே போய்கொண்டே இருக்கிறது என்றால் அவைகளெல்லாம் ஞாபக சக்தி என்று சொல்லப்பட்ட மெமரி என்று சொல்லப்பட்டது ஞாபகத்திலே பதிய வைக்கப்படுகிறது. ஏனென்றால் அங்கு எப்படி ஆழமாக பதிய வைக்கப்பட வேண்டும், எத்தனை ஆண்டுகளுக்கு இது நினைவாக இருக்க வேண்டும். ஆக அப்படி பார்க்கும்போது பதிதல், பதிய வைத்தல், அந்த எண்ணத்தையோ செயலையோ பார்க்கும் காட்சியை பதிய வைத்தல் ஒருபுறம், பதிய வைத்ததை எடுத்தல் ஒன்று தானாக எடுத்துக்கொண்டு செயல்படுகிறது. இது உன் செயலாக்கத்திற்கு, உன் எண்ணத்திற்கு அங்கு உள்ள சில பதிவுகள் காரணமாக இருக்கிறது. அந்த எண்ணம் எப்படி வந்ததுன்னு பார்த்தாலே அங்கு உள்ள பதிவுகளை ஏற்கனவே உள்ளுக்குள்ள லிங்க் இருக்கு. அது நம்ம இல்லை. ஆனால் பரீட்சையிலே மாணவன் படிக்கிறான், அந்த விஞ்ஞானத்தை படிக்கிறான், ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் படிக்கிறான், படித்து அவன் மூளையிலே பதிந்திருப்பதை அவன் திருப்பி he brings back. ஆர்கிமிடியின் தத்துவத்தை இலக்கி உதாரணத்தோடு எடுத்துக்காட்டோடு செய் என்று கேள்வி பேப்பரை பார்க்கும்போது அப்படியே அவன் அப்படி பார்த்தவனே அங்க ஆர்கிமிடிஸ் ஏற்கனவே படித்த பதிவை அவன் நினைவில் திருப்பி கொண்டு வந்து அதை கையின் மூலமாக எழுதுகிறான் அல்லது வாய் மூலமாக கேள்வியாக கேட்கப்படும் போது சொல்லுகிறான் என்றால் அங்கு உள்ள மெமரி என்று சொல்லப்பட்ட பதிவுகளை அவனால் திருப்பி எடுக்க முடிகிறது. அது உள்ள செய்திகளை எடுக்க முடிகிறது. அந்த செய்திகளை எடுத்து அவனால் சொல்லவோ எழுதவோ முடிகிறது என்றால் ஞாபக சக்தி என்று ஒரு தனி பிரான்ச். ஆக நீ பார்ப்பதை எவ்வளவு நாட்கள் அதில் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்வது நீ. சில நேரங்களிலே வேண்டாத காட்சியை, விரும்பத்தகாத காட்சியை நாம் பார்த்து விடுகிறோம் நம்மளை அறியாமல். அவைகள் சென்று பதிய வேண்டிய அவசியம் இல்லை.
அது அதே சமயத்திலே பதிவாக இருந்தால் நம் சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லப்பட்ட உள் மனதிலே பதிவாக இருக்கும்போது மெமரியிலே அது தலா வேண்டாத நினைவுகள் செயல்பாடுகளை தந்து கொண்டிருப்பதால் தான் எங்களை மாதிரி இந்த சைக்காட்ரிஸ்ட் என்று சொல்லுவது நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா அந்த உள் மனதிலே உள்ள பதிவாக இருந்து கொண்டு உன்னை தொந்தரவு செய்து கொண்டு மாறுபட்ட செயல்பாடுகளை செய்ய வைத்துக் கொண்டிருப்பதை எடுத்தெறிவதற்கு அந்த பதிவுகளை எடுத்து எறிந்துவிட்டு அதை முழுமையாக அழித்து விட்டு நாம் அதன் மீது நமக்கு என்ன உத்தரவுக்காக வேணுமோ அதை பதிக்கிறோம். அதுதான் தி ஹிப்னோதெரபி என்று சொல்லப்பட்ட முறை. ஆக இந்த வேண்டாத பதிவுகளை எடுத்தெறிவதற்கு நம்ம அலோபதி இதில் ரொம்ப அவனுக்கு சிந்திக்கும் சைத்தியத்தானே இருக்கு, அதுக்கு வருது, அது நடுக்க வருது, பயம் வருது. அந்த சிந்திக்கும் தன்மையை எடுத்து விடு, அந்த சிந்திக்கும் செயலாற்றல்கள் செய்யும் பகுதியை மந்தப்படுத்தி விடு. அமைதியாக அவன் என்ன செய்வான்? அப்ப எசென்சியல் ஆர்ட் சொன்ன மாதிரி சாப்பிடுவது, வெளிக்கு போறது, முக்கியமான காரியங்கள் மட்டும் செஞ்சுட்டு நடைபெறும் போல அவனுக்கு அந்த சிந்தனை எண்ணங்கள் இல்லாமல் அந்த கரண்ட்ல வைக்கிறாங்க, ஏதோ செய்யறாங்க இல்லையா? ஆக அது அந்த நேரத்துக்கு இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பல ஆண்டுகள் கழித்து குறைத்து அதிலிருந்து விடுபடுவதே சிரமம். ஆக எங்க இந்த ஹிப்னாட்டிக் ட்ரீட்மெண்டிலே எதனால் அந்த பதிவு உண்டாக்கப்பட்டது, எப்பொழுது உண்டாக்கப்பட்டது என்பது வி கால் திஸ் as அந்த பழைய நாட்களுக்கு உள்ளே சென்று ரெக்ரஷன் தெராபி என்று சொல்வது போல அது உள்முகமாக சென்று எப்பொழுது அந்த பதிவு எந்த சூழ்நிலையில் உண்டாகியதோ அதே சூழ்நிலையை உண்டாக்கி அந்த பதிவை நாங்கள் எடுத்தெறிந்து விட்டால் அவனுக்கு நிரந்தரமாக உடனடியாக அந்த பக்க விளைவு எதுவும் இல்லாத நிரந்தர தீர்வு கிடைக்கிறது. ஆக சில உபாதைகளுக்கு ஹிப்னோதெரபி இஸ் தி பெஸ்ட். சைக்காட்ரிஸ்ட் என்ற மாத்திரைகள் தருவது சில வியாதிகளுக்கு இருந்தால் கூட நாங்கள் செய்யும் இந்த ஹிப்னோதெரபி என்பது அத்தனை முக்கியமானது என்பதை நாம் உணர்ந்துள்ளோம். ஆக எதற்கு எது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஆக நாம் அடுத்த வாரத்திலே இந்த மூளையுடைய முக்கியத்துவத்தை ஓரளவு நாம் பார்த்தால் கூட அதில் உள்ள அந்த ஞாபக சக்தி என்பதை பற்றி மட்டும் பார்ப்போம். அதை பார்க்கும்போது மாணவர்களுக்கு அல்லது எல்லோருக்குமே அந்த ஞாபக சக்தி இருந்தால் எப்படியெல்லாம் அற்புதமாக செயல்பட முடியும் என்பதை பார்க்கும்போது நீங்கள் எல்லாம் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே 10:15 மணி போல நீங்கள் நம் நிகழ்ச்சியானது 10 10:15 கண்டிப்பாக வந்துவிடும். ஆக நீங்கள் அதை பார்த்து உங்கள் ஞாபக சக்தியை அதிகமாக்கி நன்றாக செயல் புரிந்து நல்ல தன்மையோடு இருந்து வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற தி ஃபைனல் நம்முடைய ஆம்பிஷன் என்று சொல்லப்பட்ட அதை அடைவதற்கு நாம் அடுத்த வாரம் காலையிலே சந்திப்போம். வணக்கம்.